மீனின் வயிற்றுக்குள்ளே போன காரியம் கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் தான் இதை அனுமதிச்சார். ஏனென்றால் கர்த்தருக்கு யோனாவும் முக்கியம், அவன் மூலம் ஒரு முழு பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுவும் முக்கியம். சில நேரங்கள்ல நம்முடைய சொந்த டெசிஷன்ல இருந்து நம்மளை மாற்றி தேவ திட்டத்துக்கு வர சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். நம்ம நினைச்சிடும் அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சிச்சுன்னு. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு யாராவது வெளியே வருவோம்னு நினைக்க முடியுமா? நினைக்க முடியுமா? போனதில்லை, அதனால நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள அது மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து வெளியே வரவே முடியாத நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து. இவ்வளவு நேரம் யாரை நினைச்சிட்டு இருந்தாரு? தன்னைய பத்தி நினைச்சிட்டு இருந்தார். இப்பதான் அவர் நினைவு கர்த்தரை பார்த்து, நான் கர்த்தரை தேடுறேன். என் நெருக்கத்தை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 3ஆம் நாளிலே கர்த்தர் மீனை யோனாவை வெளியே கக்க பண்ணினார். வெளியே வந்த அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி ஊழியத்தை செய்து செம்மையாய் முடித்தான். 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் சில கொந்தளிப்புகளை? நம்ம ட்ராக்ல வரணும்.